ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் விலாக்ஸ். இன்றைக்கி முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தாங்க போட போகிறோம். முள்ளங்கி ஏற்கனவே நம்ம போட்டோம் இல்லைங்களா, இந்த டப்பாவில் மயில் வந்து பூராமே எல்லாம் கொத்திட்டு போயிடுச்சு. நல்லா வந்து முளைச்சி வந்தது நம்ம போட்ட விதைகள் எல்லாமே. அப்புறம் மயில் பார்த்திங்கன்னா கொத்திட்டு போயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ அதே பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்ல மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு, ஏற்கனவே முளைச்சிருந்து அந்த தண்டு மட்டும்தான் இருந்தது முள்ளங்கியில். அப்புறம் சரின்னு அதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த மண்ணைவே அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு இன்றைக்கி வந்து விதைகள் வந்து போட போகிறேங்க. போன டைம் போட்ட மாதிரியே இது நல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கையிலேயே சும்மா ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து விதைகள் வந்து முள்ளங்கி விதை பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கு 2 விதை தான் போட்டிருக்கிறேன். பழைய விதைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 2 விதை போட்டிருக்கிறேன். நல்லாவே பார்த்தீங்கன்னா போன டைம் முளைப்பு திறன் இருந்தது. காட்டுக்குள்ளே வந்து வேலை இருந்துங்காட்டி நம்ம போயிட்டே இல்லைங்களா, அந்த கேப்பில் நல்லா வந்து மயில் வந்து நல்லா கொத்திட்டு போயிட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக வரைக்குமே கொஞ்சம் எல்லாம் கவர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு சரி போட்டு விடலான்னு சொல்லி வச்சுருக்கிறேன். நிலத்தில் போட்டு விட்டோம்னா அதையும் பார்த்திங்கன்னா எதாவது ஓலை இது போட்டு மூடி வச்சு அப்படின்னா அதையும் கொத்திட்டு போயிடுது. இது ஒரு டப்பா மாதிரி கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் அப்படியே விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 இலை வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூடாக்கு மாதிரி நல்லா போட்டு கொண்டு வரலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் இந்த டைம் எப்படி வருது அப்படின்னு. இந்த டைமாவது நம்ம முள்ளங்கி அறுவடை பண்ணுவோமான்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சீனி புளிங்கா மரத்துக்கிட்ட போய் ஒரு 2-3 நாள் ஆகிப்போச்சு. சரி அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இருந்ததுங்க காய்கள், கீழவே நிறையவே விழுந்து கிடந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த சீனி புளிங்கா பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்திருக்குங்க. அப்படியே அது காம்போடு வந்து கீழே விழுந்துருக்குது. கிளி வந்து நிறைய சாப்பிட்டு போகுதுங்க. அணில் காக்கா விட கிளி தான் வந்து நிறைய கொத்தி சாப்பிட்டு போகுது. எத்தனை காய்கள் வந்து இன்னும் இருக்குதுன்னு பாருங்கள், நிறையவே இருக்குது இந்த டைமு. போன டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் காய்ச்சிருந்தது. இந்த டைம் எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்குது. அதே மாதிரி எக்கச்சக்கமாக கிளி வந்து நிறைய சாப்பிட்டு போகுது. நான் சரி அணில் தான் சாப்பிட்ருக்குதுன்னு பார்த்தேன். கிளியும் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செரி தக்காளி வந்து போட்டு விட்டுருந்தோம் இல்லைங்களா விதை, அதுவுமே நல்லா முளைச்சிருந்தது. சரி அதையும் இன்றைக்கி எடுத்து நடவு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாற்று பக்கமே நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து நடவு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் அந்த நாற்றெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நல்லா தோண்டிகிட்டு இருந்தேன். மழை பெஞ்சங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லா சட்டு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மண் ரொம்ப இறுகி போயிடுச்சு. சரி தண்ணி ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதை வேர் அந்தாலும் அந்துரும். சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குத்தி எடுத்து அப்படின்னா அப்படியே அந்த வேர் வந்து நல்லா அந்த மண்ணோட பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு வேருமே கட் ஆகாது. அப்படியே ரொட்டியாட்ட அப்படியே கலண்டு வந்துடும், தொப்பியாட்ட வந்துடும். அப்படியே இப்போ பாருங்கள் நல்ல வேரோடு பார்த்திங்கன்னா அப்படியே வந்திருக்குது பாருங்கள். இதுவே மழை இல்லாமல் இருந்தது அப்படின்னா மண் வந்து நல்லாவே பொல பொலன்னு இருக்கும். நம்ம அப்படியே தண்ணி ஊற்றினோன்னதி அப்படியே வேரோடு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ மழை பெஞ்சதுக்கு நல்லா சட்டு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மண் வந்து ரொம்ப இறுகி போயிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு தோண்டி எடுத்துருக்கிறேன். வேர் வந்து எதுவுமே பாதிக்கலைங்க. அப்படியே வந்து எடுத்தாச்சு. அதை வந்து அப்படியே நம்ம ஏற்கனவே தண்ணி வந்து நிறைய பாய்ச்சி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த செரி தக்காளியை வந்து நடவு செஞ்சுருக்கிறேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச புடலங்காயில் பார்த்திங்கன்னா எப்படி விதை எடுக்கிறதுங்கிறத இது கூட சேர்த்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த புழுவெல்லாம் வந்து அந்த பூச்சியில் அந்த விதையில் வந்து சேராமல் இருக்குங்க. நல்லா அதுக்கு இந்த மாதிரி பழுத்த புடலங்காய் வந்து நம்ம அறுவடை பண்ண இல்லைங்களா, அந்த புடலங்காயை பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படியே வச்சுட்டேன், எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இந்த சதை பகுதியை எடுத்து அப்படின்னா அந்த விதை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக வந்துடுது. இது சும்மா ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா வந்துருச்சு. அந்த சிவப்பு கலரில்
இருக்கிற அதோட தோல் பகுதி பார்த்திங்கன்னா வந்துருச்சு. கொடியிலேயே பார்த்திங்கன்னா நல்லா பழுக்க விடணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா விதை வந்து நல்லா தரமானதாக இருக்கும். எல்லா விதையுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக நல்லா குண்டு குண்டாக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே முளைக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ண நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட திண்ணீர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா சாம்பல், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு இதையெல்லாம் கழுவ வேண்டியது இல்லைங்க. விதையெல்லாம் கழுவ வேண்டியதில்லை. இந்த கருப்பு கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சாம்பலில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணுங்க. எப்படின்னா காலையில் நேரம் அடிக்குது இல்லைங்களா, ஒரு 8 மணி வெயில், அந்த வெயிலில் காய வைக்கலாம். இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே அந்த வெயிலில் வந்து காய வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து சாம்பல் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா பொலன்னு நல்லா காஞ்சிருக்கணுங்க. அதுக்கு அந்த காஞ்சிருக்கிற சாம்பலுக்குமே இந்த விதையில் இருக்கிற ஈரத்தன்மைக்கு பார்த்திங்கன்னா 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒட்டிக்கிங்க அந்த சாம்பல் அந்த விதையில். அப்போ பார்த்திங்கன்னா புழு பூச்சியெல்லாம் எதுவுமே வருஷ கணக்காக இருந்தாலுமே அந்த விதையில் வந்து அண்டாதுங்க. இதே மாதிரி தான் நான் எல்லா விதைகளுமே வந்து எடுப்பேன். சின்ன சின்ன விதையாக இருக்குது இல்லைங்களா, இந்த கத்திரி விதை அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் புழிஞ்சு விட்டுட்டு எடுப்பேன். அது ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கிறேன், மறக்காமல் பாருங்கள், ஷார்ட்ஸில் இருக்கும். பாவக்காய் விதையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே பண்ணலாம். பாவக்காய் விதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இது புடலங்காய் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குங்க. விதை மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சதை பகுதியெல்லாம் சிவப்பு கலரில் தான் இருக்கும். பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நம்ம கொடியிலேயே வந்து காய விட்டு அதுக்கப்புறமா எடுப்போம். புடலங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கணும். கடைசியாக எல்லா விதையுமே சாம்பலில் கலந்து விட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நிழலில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஏர்டைட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்குங்க. கெட்டு போகாது. பூச்சியெல்லாம் வந்து எதுவுமே வந்து அண்டாதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டு தோட்டத்தில் எடுத்த புடலங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதை வந்து முளைக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதையை மட்டும் அப்படியே எடுத்துட்டுங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு முளைச்சி வந்து எப்படி நம்மளுக்கு காய் கொடுக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போவே வந்து நான் போட்டு விட்டுருக்குறேங்க. ஏற்கனவே தோட்டத்துக்குள்ளே இதில் உரக்கடையில் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருக்குறேன். அது இன்னும் முளைக்கிறக்க ஆரம்பிக்கலை. இன்னும் புடலங்காய் விதை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு மேலேயே ஆயிருங்க முளைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளும் கூட எடுத்துக்கும் அதோட விதையோட தரத்தை பொறுத்துங்க. அதனால சரி இது எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலாம். புது விதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடியில் இருந்து எடுத்து சாம்பலில் கலக்கி அப்படியே பார்த்திங்கன்னா போட்டிருக்குறோம். இதெல்லாம் எப்படி காய்க்குதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே லாங் பீன்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த பந்தல்லையே போட்டு விட்டுருக்குறேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு விதையும் போட்டுட்டு தண்ணியும் பார்த்திங்கன்னா ஊற்றி விட்டாச்சுங்க. அடுத்தது நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சிவப்பு பட்டை அவரை அதோட கொடி வந்து 2 கொடி போட்டிருந்தாங்க. ஒரு கொடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அசுவனி விழுந்துருந்துன்னு சொல்லியிருந்தேன். அந்த கொடி தான் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கு என்ன பண்ணேன்னா சாம்பல் வந்து சாயங்கால நேரத்தில் நல்லா வந்து தூவி விட்டேங்க. ஆனால் அதில் இருக்கிற பூவு எல்லாமே விழுந்துருச்சு. அந்த கொஞ்சம் தித்துனேன்னு ரொம்ப சிறுசாக இருந்த அந்த பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா கருகி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து அசுவினி வந்து நிறைய இருந்தது. நிறையவே கொஞ்சம் சாம்பல் போட்டு விட்டங்காட்டி பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் எல்லாமே விழுந்துருச்சு. அதே மாதிரி அதோட பிஞ்சுகள் எல்லாமே விழுந்திருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா ப்ரெஷராக அடித்து விட்டேங்க. ஒரு சில காய்கள் பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுந்துருச்சு. அதோட சாம்பலோட அந்த சூட்டுக்கு பார்த்திங்கன்னா காய்கள் எல்லாமே கீழே விழுந்திருக்குது, அந்த பிஞ்சு பூ எல்லாமே. ஒரு சில காய்கள் அப்படியே வந்து இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா எப்படி காஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்கிற அசமுனி பூச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு செத்துருக்கு அப்படின்னு. இப்போ வந்து புதுசாக அதே விழுதில் பார்த்திங்கன்னா பூக்கள் அரும்புகள் வந்து வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நான் ஒரு சில காய்கள் வந்து கீழே விழுகாத இந்த அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிச்சை எடுத்து தூரம் போட்டுறது. சாம்பல் தான் பார்த்திங்கன்னா அசுவினிக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனே சொல்லாங்க. அப்புறம் தண்ணி வந்து நல்லா ப்ரெஷராக அடித்து விட்டோம் அப்படின்னா அது வந்து கழுவிட்டு போயிடுது இல்லைங்களா அது அசுவினி பூச்சி. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே எந்த அளவுக்கு நல்லா படர்ந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். அடிக்கிற வெயிலில் பார்த்திங்கன்னா அசுவினி பூச்சி விழுந்ததுக்கு ரொம்பவே கொடி டல்லாகி காயிற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. நான் சரி இந்த கொடி முடிஞ்சதுன்னு நினச்சேன். அப்புறம் எப்படியும் பரவாயில்ல நல்லா வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க அந்த சாம்பலுக்கே. வேப்பெண்ணெய் கூட தெளிக்கலைங்க. இந்த அசுவினி பூச்சி இருக்கிறதுக்கு அந்த எறும்புகம் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நல்லா செவ்வெறும்பு வந்து நிறைய வந்ததுங்க அந்த அசுவினி பூச்சி சாப்பிட்றதுக்கு. தண்ணி வந்து நல்லா ப்ரெஷராக அடித்து விட்டு சாம்பல் போட்டேன். இந்த 2 பண்ணினதுக்கே நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வேறு எதுவுமே பண்ணலைங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு கொடி
எந்த அளவுக்கு நல்லா ஜம்முன்னு படர்ந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.